அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உடல் அமைப்புகளில் ஒரு உறுப்பு தான் கண்கள். கண்கள் பகுதியை பற்றி அல்லாமா ஜர்கானி ரஹ்மத்துல்லா அலிஹி அவர்கள் எழுதுகின்றார்கள். நபிகளாருடைய கண்கள் பெரியதாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் பிறருடைய பார்வைக்கு அது ஈர்ப்புடையதாகவும் இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் யாரையும் உத்து நோக்கி பார்க்க மாட்டாங்க. நபிகளாருடைய அந்த கண் கருவெளி இருக்கின்றது அல்லவா, ஆக கருப்பு நிறத்தை கொண்டதாக இருந்தது. சில பேருக்கு அந்த பூனை கண்ணை போன்று காட்சி அளிக்கும். அதுபோல் இல்லாமல் கருப்பு நிறம் ஆக கருப்பு நிற தன்மை கொண்டதாக இருந்தது. அதே போல அந்த கருப்பு நிறத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை பகுதியும் ஆக வெள்ளை தன்மை கொண்டதாக இருந்தது என்பதை எழுதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண் இமை வழியாக ஒரு சிவப்பு நிற கோடு தென்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண் பார்வையிலேயே சஹாபாக்கள் அன்பும் கருணையும் பாசத்தையும் புரிந்து கொள்வார்கள். அந்த பார்வை அப்படி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையில் இரக்க குணம் தெரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பார்வையில் அன்பும் கருணையும் சஹாபாக்கள் அவ்வப்போது உணர்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்ப கண் வழியாகவே நபிகளாருடைய அந்த தன்மைகள் உணரப்பட்டது என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதமான படைப்புகளில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக கண் இருந்தது. கண்களின் வழியாக சஹாபாக்கள் அது குறித்து பல்வேறு செய்திகளை இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.